பிக் பாஸ் லைவ் அப்டேட் ஒன்று. அதாவது இன்னைக்கு வந்து பிக் பாஸ் ஹோட்டல் த மோஸ்ட் ஃபேமஸ் டாஸ்க் ஒன்று நடக்க போகுது. ஒரு லெட்டர் கொடுத்து படிக்க சொல்றாரு. அதில் வந்து எக்ஸாக்ட்லி சேம் மலையாளத்தில் 50 டேஸ்க்கு அப்புறமா பண்ண அந்த டாஸ்க்கை வந்து இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஒரு மாதம் முடிஞ்ச உடனே 30th டேவே கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க. அது இதோட சீரியஸ்னஸ் எல்லாம் தள்ளி தான் வரும் யூஸ்வலாக இந்த மாதிரி டாஸ்க். பட் அட்வான்ஸாக கொண்டு வராங்கன்னா இங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இந்த டாஸ்க்கை கொண்டு வராங்க. அது அவர் அந்த ஸ்கிரிப்ட் அவங்க படித்த ஸ்கிரிப்ட் அப்படியே சேம். அதே மாதிரி அந்த குட்லக் ஐடல் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. மேனேஜராக திவ்யாவை போட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜராக பார்வை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிளாஷ் வரும். அதே மாதிரி ஷெஃபாக சாண்ட்ரா, அசிஸ்டண்ட்டாக அரோரா, இந்த மாதிரி ஆளுங்களை கொடுத்துருக்குறாங்க. இது பாத்ரூம் கிளீனிங்கில் கனிங் அண்ட் ஐ திங்க் யார் ரியானா நினைக்கிறேன், இவங்கள போட்டிருக்காங்க. சபரிக்கு வந்து அந்த ஐடல் அதுக்கு பெருசாக ரோலே கிடையாது. கையில் ஒரு குச்சி வச்சு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும். குச்சி எப்படி மாற்றினார்னா அவங்க நினச்சது நடக்கும்ன்ற மாதிரி. அது மட்டும்தான் அந்த ரோலுக்கான வேலை. வாயே திறக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு. மலையாளத்தில் வந்து மாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் சிரிக்கிறதுலாம் அது மாஸ்க்குள்ளே போயிடும். இதில் அதுவும் பண்ண முடியாது. இவங்க மலையாளத்தில் பண்ணும்போது ஃபேமஸான சீசன் 4 வந்து சோபா விஸ்வநாத்ன்றவங்க வந்து வச்சு செஞ்சுட்டு போனாங்க. எஸ்பெஷலி இந்த மேனேஜர் கேட்டகரியில் இருக்கிறவங்க. ഡേർട്ടിയാണ് ഈ സ്ഥലം. മോപ്പ് എടുത്തിട്ട് വരും. ബക്കറ്റ് മോപ്പ് എടുത്തിട്ട് വരും. ഇല്ല മാം, ഇവിടെ ആകെ ചൂല തന്നിരിക്കുന്നത്, ഈർക്കിലി ചൂല. ഒരു ബക്കറ്റും ചൂല കൊടുത്തേ. 3 days இருந்தாங்க. வச்சு செஞ்சுட்டு போனாங்க. அந்த வந்துட்டு போனவங்க வந்து அந்த மேனேஜரே வந்து மாப் எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ண விட்டாங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதை மட்டும் இவங்க ஒழுங்காக செய்யலைன்னா ஐ எம் சேயிங் இந்த சீசனை வந்து இது மட்டும் போயிட வேண்டியதுதான். ஸோ இந்த பியூட்டிஃபுல் டாஸ்க் அது மலையாளத்தில் சூப்பர் சக்ஸஸ், ரேட்டிங்கும் பயங்கரமாக வந்த அந்த டாஸ்க்கை தான் இப்போ தமிழில் பண்ண போகிறாங்க. அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டாக்டர், இந்த ஹோட்டலோடைய உரிமையாளரோட பொண்ணு, அவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு கேரக்டர், ஒரு செக்யூரிட்டி, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ ஸ்டார் வாங்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் திருட போகிறாங்க, காக்கா பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க. இப்போ என்னென்னா காமெடி இஸ் பிரியங்கா இஸ் கோயிங் டு மீட் பாரு. எப்படி இருக்கு போது பாருங்க. யாரை வச்சு செய்ய போகிறான்னு தெரியல. அப்புறம் தீபக்கும் வர்றாரு, டாஸ்க் நல்லா கொடுப்பாரு, வச்சு செய்வாருன்றது நம்புவோம். பட் யாருக்காவது இந்த டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் வேணால் அந்த மலையாளம் பிக் பாஸில் போய் 50th எபிசோடுக்கு அப்புறம் நினைக்கிறேன் செம்மையான ஒரு மேட்ரு. பிரியங்காவா பாருவா